எம்ஜிஆருக்கு பின் ஒருபோதும் அதிமுக ஈழத்தமிழர் பிரச்சனையில் அக்கறை காட்டியதில்லை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த தின விழா மற்றும் மக்களவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடும் தொல் திருமாவளவனுக்கு பாராட்டு விழா பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய தொல் திருமாவளவன், ஜாதி நெருக்கடி மிகுந்த தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்ற எழுச்சி பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். வடமாநிலங்களிலே பெறுவது பெரிய சாதனை அல்ல. தமிழ்நாடு அரசியல் மிக நெருக்கடி மிகுந்த ஒரு அரசியல், சாதி நெருக்கடி மிகுந்த அரசியல். இங்கே அவ்வளவு எளிதாக ஒரு தலித் தலைமையை நிறுவிவிட முடியாது. மராட்டிய மண்ணில அல்லது உத்தரப்பிரதேசத்தில் அல்லது பீகாரிலே நம்முடைய தலைவர்கள் ஒரு மிக பெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் அங்கே பெரியார் தோன்றவில்லை. பெரியார் தோன்றாத உத்தரப்பிரதேசத்தில், பெரியார் பிறக்காத பீகாரில், பெரியார் பிறக்காத மகாராஷ்டிராவில் தலித்துகள் மிக பெரும் சக்திகளாக நிமிர்ந்து நிற்க முடிகிறது. ஆனால் பெரியார் பிறந்த மண்ணில் தலித்துகள் ஒரு அரசியல் சக்தியாக கடந்த அரை நூற்றாண்டு காலமாக எழுச்சி பெற முடியவில்லை. சாதி ஒழிப்புக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட தலைவர், பெரியார் பிறந்த மண்ணில் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு பிறகுதான், நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியில் 2 இடங்களை பெற்று தனித்தன்மை மாறாத வகையிலே நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிட்டு இன்றைக்கு நாம் அங்கே குரல் எழுப்ப முடிகிறது. ஆகவே இது நாம் எல்லாம் பூரிப்படைய வேண்டிய ஒரு வெற்றிதான். ஈழ மக்கள் இலங்கையில் அழித்து ஒழிக்கப்பட்ட போது 6.5 கோடி தமிழர்களும் கைகட்டி வேடிக்கை பார்த்த கொடுமையை சுட்டிக்காட்டிய அவர், நம்பிய அனைவரும் ஈழ மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்று வேதனை தெரிவித்தார். ஈழத்தில் நம் தமிழ் சொந்தங்கள் அழிக்கப்பட்ட கொடுமை, அந்த துயரம், அந்த துக்கம் நம்மை மிக வெகுவாக இன்னும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு பதறுகிறது, எண்ணி பார்க்கும் போதெல்லாம் இதயம் குமுறுகிறது. தமிழ்நாட்டில் 6.5 கோடி தமிழர்கள் இருந்தும் கையாளாகாதவர்களாக, கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் கும்பலாய் மாறி போய்விட்டோமே. பட்ட பகலில் வெட்ட வெளியில் ஊரே உலகே வேடிக்கை பார்க்கிற வகையில் ஈழ தமிழ்ச் சொந்தங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கிலே கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஜனவரியில் இருந்து மே மாதம் வரையில் கடந்த 5 மாதங்கள் சொல்ல முடியாத, சொற்களால் விவரிக்க முடியாத கொடூரமான ஒரு இன அழித்தொழிப்பு நடவடிக்கையில் காட்டுமிராண்டி ராஜபக்சே ஈடுபட்டார். தம்பி தென்னவன் இங்கே நினைவுபடுத்தினார். மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனார் பிறந்த மாவட்டமான காஞ்சி மாவட்டத்தில் மறைமலை நகரில் திருமாவளவன் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார் என்ற ஒரு நினைவை, ஒரு குறிப்பை இங்கே எடுத்து காட்டினார். ஏன் ஜனவரி 2ஆம் தேதி கிளிநொச்சியை சிங்கள இனவெறியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பதும், ஒவ்வொரு நாளும் சிங்கள இனவெறியர்களால் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்திகள் கிடைத்ததும் உண்ண இயலவில்லை, உறங்க இயலவில்லை.
பதைக்கிறோம், பதறுகிறோம், ஏதும் செய்ய முடியவில்லை. ஈழ மக்களுக்காக போராடி வந்த அரசியல் இயக்கங்கள் தேர்தல் என்றதும் எம்ஜிஆருக்கு பின் ஒருபோதும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அக்கறை காட்டாத அதிமுக கூட்டணியை தேடி ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஒன்றுபட்டு தேர்தலை சந்தித்திருந்தால் அரசியல் நிலைமை இன்று மாறியிருக்கும் என்றார். பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழ விடுதலை ஆதரவு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரும் என்கிற நம்பிக்கை மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், பல நெடுமாறனவர்களின் தலைமையிலான உலகத் தமிழர் பேரமைப்பு, இடதுசாரிகள், பெரியார் பெயரில் இயங்குகிற திராவிடர் இயக்கங்கள், கழகங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையில் அதற்கு நாம் உறுதியளிக்கிற வகையில் கருத்து சொன்னோம். ஆனால் தேர்தல் அரசியலில் திமுக அணியா அதிமுக அணியா என்கிற கேள்வி எழுந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அதிமுக அணியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போதுதான் நான் அதிர்ச்சி அடைந்தேன். விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தியது 2 மாதங்கள், 3 மாதங்கள், 4 மாதங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தியது. ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய, ஈழத் தமிழர்களை ஆதரிக்கக்கூடிய, ஈழ விடுதலையை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் ஒன்று சேருவோம், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் சேருவோம் என்று சொன்னேன். அது நடந்திருந்தால் தமிழக தேர்தல் முடிவுகள் தலைகீழாக புரண்டு போயிருக்கும். அது நடந்திருந்தால் தமிழக அரசியல் சூழல் ஒரு திருப்பு முனையை உருவாக்கியிருக்கும். அது நடந்திருந்தால் காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் மதிமுக, பாமக, பல நெடுமாறனவர்களின் தலைமையிலான உலகத் தமிழர் பேரமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தா பாண்டியன் அவர்களின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்கள் எல்லோரும் திடீரென்று அம்மாதான் பாதுகாவலர், ஈழ விடுதலையின் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னபோதுதான் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆக இந்த நிலையில்தான் அதிமுக எந்த காலத்திலும், அதுவும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எந்த காலத்திலும் ஈழத்தை ஆதரித்ததில்லை. முன்னதாக தொல் திருமாவளவனுக்கு தொண்டர்கள் ஆளுயர மாலை அணிவித்து வீரவாள் பரிசு அளித்தனர். தயவு செய்து மாலை அணிவித்தவர்கள் இதில் நூற்றுக்கணக்கானோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் கா. கலைக்கோட்டு உதயம், வன்னியரசு, பார்வேந்தன், பாவரசு, ஆர்வலன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்.